வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விமர்சனம் வந்துட்டு கபர் அப்படின்ற இந்த புத்தகம் தான். கேஆர் மீரா அவர்கள் எழுதின இந்த புத்தகம், பாவனா அப்படின்ற ஒரு பெண் தான் வந்து இந்த கதையை சொல்ற மாதிரி எழுதியிருக்காங்க. பாவனா சச்சிதானந்தன் இவங்க வந்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல ஜட்ஜா வேலை செய்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையனுக்கு வந்து ஏடிஹெச்டி பிரச்சனை இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாங்க. இப்போ பாவனா அவர்கள்கிட்ட காக்கஷேரி கயாலுதீன் தங்கள் அப்படின்ற ஒருத்தரோட கேஸ் ஒன்று வருது. இப்போ அந்த கேஸ் நடந்துட்டு இருக்கும் போதே அவங்க வாழ்க்கையில என்னென்னவெல்லாம் நடக்குது, இல்லை முன்னாடி நடந்த விஷயங்களை எல்லாம் எப்படி இந்த கேஸ் வந்து நிறைய இடங்கள்ல ஞாபகப்படுத்துது அப்படின்றதையெல்லாம் தான் இந்த புத்தகம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கும். இது பாவனா அவர்களோட வார்த்தையில சொல்லப்பட்டாலும் நம்ம நிறைய இடத்துல நம்ம வந்து ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு அப்பாவும் அம்மாவும் அவங்களோட எல்லா கடமைகளும் முடிஞ்சிருச்சு, அதாவது இந்த சமூகம் சொன்ன எல்லா கடமைகளும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற இடத்துல வயசான காலகட்டத்தில் பிரிஞ்சு போகிறாங்க அப்படின்னும் போது அதை குழந்தைங்க வந்து எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா இங்கே பாவனா அவர்களோட அம்மா அவங்க சின்ன வயசுலேருந்து அவங்க கல்யாணம் ஆகி போகிற வரை அவங்களோட அப்பாவுக்கு எல்லா பணிவிடைகளையும் செய்யறது, வீட்டு வேலைகளை பார்த்துக்கிறது, வேலைக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாவனா அவர்களுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பெரிய கமிட்மெண்ட்ஸ் இல்லை. அவங்க வேலையும் வந்து அந்த ரிட்டையர் ஆகிற டைம் இருக்குது அப்படின்னும் போது ஒரு நாள் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு ரோட்டில் அடிபட்டு கிடந்த ஒரு நாய், அந்த நாயை வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு வந்து அதை சரி பண்ணணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. ஒரு நாயை நீ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரக்கூடாது, அதுக்கு வந்து அதுக்கு பின்னாடி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது, அதை நீங்கள் படிங்க. அந்த நாயை வந்து இவருக்கு பிடிக்காது, அந்த அப்பாவுக்கு பிடிக்காது. ஸோ அம்மா என்ன பண்ணுவாங்க, இந்த நாயை இங்கே இருக்கணும், இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்போ அப்பா சொல்லுவார், நான் வேணுமா நாய் வேணுமா அப்படின்னு கேட்பாரு. என்ன ஒரு கம்பேரிசன், காமெடியாக இருந்துச்சு அதை படிக்கவே. நான் வேணுமா நாய் வேணுமா அப்படின்னு கேட்பாரு. அம்மா வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் இந்த நாய் தான் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாங்க. அவங்க வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க, பிரிஞ்சிருவாங்க. அதாவது இப்போல்லாம் வந்துட்டு நிறையா இந்த கிரேட் டிவோர்ஸ்னு நிறைய விஷயம் கேள்விப்படுறோம்ல, கிட்டத்தட்ட இது அந்த மாதிரி தான். 50களுக்கு மேலே ஒரு இந்த சமூகம் சொல்லி இருக்கிற எல்லா கடமைகளும் ஒரு அம்மாவுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்ற இடத்துல விரக்தியான ஒரு வாழ்க்கையிலிருந்து வெளியே போகிறதுக்கு பெண்கள் வந்து தயாராக இருக்காங்க. ஏன்னா இந்த கிரே டிவோர்ஸஸ்லாம் மேக்ஸிமம் இப்படி தான் நடக்குது. இத்தனை வருஷமாக பல்ல கடிச்சிட்டு என் பிள்ளைங்களுக்காக நான் வாழ்ந்துட்டேன், இப்போ என் பிள்ளைங்களை செட்டில் பண்ணி விட்டுட்டேன், ஸோ நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு கிரே டிவோர்ஸஸ் வந்து ஜாஸ்தி ஆகிறத நம்ம பார்க்க முடியுது. இது ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம். இப்போயாவது அவங்க வெளியே போகிறதுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கே அப்படின்றது. பிடிக்காத வாழ்க்கையில் வந்து சகிச்சுக்கிட்டு வாழணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. என்னதான் காரணங்கள் சொன்னாலும் வாழ்கிற வாழ்க்கை வந்து தினம் தினம் நரகமாக இருக்குது அப்படின்னும் போது அதுலேருந்து வெளியே வர்றது தப்பே இல்லை. கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த கதை வந்து டிஸ்கஸ் பண்ணுது. பாவனாவும் வந்து ஒரு டிவோர்ஸி தான். அவங்க ஏன் டிவோர்ஸ் பண்ணாங்க அப்படின்றதுக்கு இன்னும் ஒரு பெரிய காரணம் இருக்குது. இங்கே வந்து ரிலேஷன்ஷிப், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது என்னது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன மாதிரியெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்றதெல்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப பர்சனல் விஷயங்களா, மனுஷங்களோட உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களா பேசிகிட்டு இருப்பாங்க. இதே நேரத்தில் இந்த காக்கஷேரி கயாலுதீன் தங்கள் என்ன கேஸ் போட்டிருந்தாருன்னா, அவரோட இடம் வந்து பாகம் பிரிக்கப்பட்டு, அவங்களோட ஆன்சஸ்டரோட நிலம் பாகம் பிரிக்கப்பட்டு தம்பிகளுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. இவருக்கும் நிலம் இருக்குது. அப்போ தம்பிகள் வந்து அவங்களுக்கு இருந்த நிலத்தை வித்துட்டாங்க. அந்த வித்த இடத்துல வந்து அவங்க முன்னோரோட ஒரு கல்லறை இருக்குது அப்படின்னு இவர் கிளைம் பண்ணுறாரு. ஆனால் மற்றவங்க எல்லாரும் சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கல்லறையே அங்கே கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. கடைசி அந்த கேஸ் என்ன ஆச்சு, கயாலுதீன் தங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் தான் அந்த ஸ்டோரியாக போயிட்டுருக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் இந்த வரலாறுகள் வந்து யாரால எழுதப்படுது, எதெல்லாம் எழுதப்படுது, எதெல்லாம் விடுபடுது அப்படின்ற அந்த அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலையும் வந்து ரொம்ப சூப்பராக இந்த புத்தகம் பேசியிருக்கு. அதே மாதிரி மனுஷங்களுக்கு உள்ள இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் அது எப்படி இருக்கு இந்த சமூகத்தில் அப்படின்றதையும் ரொம்ப சூப்பராக பேசின புத்தகம் தான் கபர். இங்கே வந்து இந்த கபர் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு சமாதி அப்படின்றது தான் இதுக்கு மீனிங்கும். இது வந்து சமாதி அப்படின்னு சொல்லும்போது வெறும் சமாதி அப்படின்னு மீன் ஆகலை. நம்ம மனசு,
நம்ம மனசுக்குள்ள எதையெல்லாம் போட்டு நம்ம புதைச்சி வச்சிருக்கோம், நம்ம உணர்வுகளுக்குள்ள எதையெல்லாம் நம்ம போட்டு புதைச்சி வச்சிருக்கோம் அப்படின்றத நமக்கு மறுபடியும் நினைவுபடுத்துகிற ரொம்ப நுட்பமான உளவியல் சார்ந்த சமூக அரசியல் சார்ந்த ஒரு சிறந்த புத்தகம். சின்ன புத்தகம் தான், கண்டிப்பாக எல்லாரும் படிச்சு பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். KR மீரா அவர்கள் எழுதின இந்த கபர் புத்தகம். நன்றி.